அழிவு. இவ்விதமாக ஒரு கடினமான கஷ்டமான நேரத்துல இருக்கும் போது ஆண்டு சொல்ற பயந்த நேரத்துல இதுவரை உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நினைச்சியே போ, நீ மீதியான நினைச்சுவா முறியடிக்க போற. பயந்து இருக்க நீக்கும் பயப்படல, மீதியான முறியடிக்க போற. அது மட்டும் இல்ல 13 கவனிங்க. அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகள் எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம். இங்க ஒரு குறிப்பு என்ன சொல்லுங்க, இங்க ஒரு கிதியோனுக்கு பயம் ஒரு பக்கம் சந்தேகம் இல்லைங்க, ஒரு சந்தேகம் வந்து. என்ன சந்தேகம்? அவருக்கு என்ன சந்தேகம் வந்து பாத்தீங்களா? ஒரு குறிப்பு என்ன சொல்லுங்க, வாசிக்க சொல்லுங்க. கர்த்தருடைய தூதனானவர் அவருக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கடவுள் எங்களோடு இருந்தா ஏன் இப்படி கஷ்டம் வருது? ஏன் இப்படி பிரச்சனை வருது? ஏன் இப்படி எங்களுக்கு துன்பம் வருது? ஏன் இப்படி எதிரிகளை தாக்குறார்? ஏன் இப்படி நாங்க பயந்து வாழணும்? அப்படின்ற கடவுளை கூட இருக்காரா என்ற ஒரு சந்தேகம் நான் சொல்றேன். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நினைச்சியே ஓ, சந்தேகப்படாது, பயப்படாது. நான் ஓ கூட நான் நினைச்சேன் ஓ கூட என் பல சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த கிதியோனை போல நீங்கள் நான் கூட அநேக நேரங்களில் பல சந்தேகங்கள், பல பயங்கள். கடந்த 24 எப்படியோ முடிச்சாச்சுங்க. 25 எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? சுகமா இருக்குமா? சுமூகமா இருக்குமா? ஆசீர்வாதமா இருக்குமா? மகிழ்ச்சியா இருக்குமா? சந்தோஷமா இருக்குமா? அது எல்லா நிலைமையும் ஒருவேளை நலமாய் வாழ்வோமா? அது கடந்த வருஷங்களோட ஒரு இன்னும் மோசமா இருக்குமா? பயந்துட்டு தான் இருக்கும். பல சந்தேகங்கள் வருது. நான் எப்படி வாழ போறேன்? என்னுடைய குடும்பம் எப்படி வாழப்போகுது? என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது? என்னுடைய கடன் பிரச்சனை எப்படி மாறப்போகுது? என்னுடைய பிள்ளைகளுடைய காரியங்கள், வேலை வாய்ப்புகள் இதெல்லாம் எப்படி மாறப்போகுது? இதெல்லாம் எப்படி நான் சமாளிக்க போறேன்? ஆண்டு சொல்ற மகனே, மகளே, உனக்கு இருக்கிற பலத்தோடு நீ நினைச்சே போய்க்கு. இப்போது இருக்கிற என்ன பலமோ, இப்ப என்ன சூழ்நிலை இருக்கிறீங்களோ அந்த பலத்தோடு கூட நீங்க நினைச்சீங்க தொடர்ந்து போக. நான் உங்க இருக்கேன். நான் நினைச்சேன் உங்க கூட உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு இரண்டு சகோதர சகோதரி ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த பலத்தோடு நாம் போவோம் என்கிறார். பயம் மாறும், சந்தேகங்கள் மாறும், எதிரிகள் தோற்கடிக்கப்படுவார்கள். ஆண்டவர் நமக்கு கிடைச்சவங்க ஜெய கொடுப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ஜெய கொடுக்கிற ஆண்டவர். ஆனா நம்ம என்ன பண்ணணும்? போகணும். அதான் விஷயம். நீங்க நான் நினைச்சவங்க போகணும். எங்க போகணும்? ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு போகணும், சொன்ன மாதிரி போகணும். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. நண்பர்களே, என்னுடைய வாழ்க்கை கஷ்டங்கள் இருக்கலாம், தேவை இருக்கலாம், நெருக்கடி இருக்கலாம், பலவிதமான கடன் பிரச்சனை இருக்கலாம், பல காரியங்கள் நமக்கு ஒருவேளை தூரமாக போகலாம், நினைச்ச காரியங்கள் நடக்காம இருக்கலாம், நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்காமல், நடக்க வேண்டாத காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கலாம், சகத்தில் விளைவுகள் சோர்வு இருக்கலாம். எதுவா இருந்தாலும் மகனே, மகளே, உனக்கு இப்போது இருக்கிற இந்த பலத்தோடு இப்போ உனக்கு என்ன சூழ்நிலை இருக்கிறியோ, எந்த வேலை வாய்ப்பு, என்ன படிப்பு, என்ன சூழ்நிலை, சரீர ஆரோக்கியம், முயற்சி, இப்போது எப்படி இருக்கிறியோ அதே நிலைமையை தொடர்ந்து முன்னேறி செல். சோர்ந்து போகாத, பயப்படாத, சந்தேகப்படாத, கேள்வி கேட்காத, ஆண்டவர் இருக்கிற யோசிக்காத. ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களோட இருக்கிறேன். நான் நினைக்கிறேன் உங்களோட இருக்கேன். கிதியோனை போல நமக்கு பல கஷ்டங்கள் வரலாம், எதிர்க்கிறது வரலாம். நம்ம ஏற்கனவே 136 செய்த மாசப்படியாக நமக்கு ஒரு சத்துக்கு இருக்கலாம், ஒரு சத்துக்கு இருக்கலாம். அவங்க சத்து எப்போ நமக்கு எதிராக செயல்படுவாங்க, புரியுதா? சத்து நமக்கு எதிராக செயல்பட்டாலும் ஆண்டவர் சொல்றாரு, நான் ஊர் கூட இருக்கவா, நீ பயப்படாது. உனக்கு இருக்கிற பலத்தோடு கிடைச்சது விசுவாச வாழ்க்கையிலே நீங்க உங்களுடைய குடும்ப பிள்ளைகளும் சபை மக்கள் விசுவாசம் எல்லாரும் இருக்கிற பலத்தோடு போ. இல்லாத பார்க்காத, இல்லாதவனை கேட்காத. உனக்கு என்ன இருக்கிறோம், உனக்கு என்ன முடியுமோ, நமக்கு என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம நினைச்சுவோம்
பலத்தோடு அவருடைய உதவியோடு நாம் போகும்போது இந்த 2025 ஆண்டிலே ஒரு நமக்கு எதிரான பல சூழல் வந்தாலும், சாத்தான் பல கஷ்டங்களை கொண்டு வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், ஒரு உலக சூழ்நிலைகள் அரசியல் சம்பந்தமாக மத சம்பந்தமாக எதிர்ப்புகள் கஷ்டங்கள் வந்தாலும் அவைகளின் நடுவிலும் ஆண்டவராகிய தெய்வம் சொல்கிறார், ஓ அன்பு பிள்ளைகளே, உங்களுக்கு இருக்கிற இந்த பலத்தோடு செய்ய போங்க. எங்க போங்க? தொடர்ந்து முன்னேறி செல்வ விசுவாசமாக போவோம் என்றால் ஆண்டவர் நிச்சயமாக என்ன செய்ய வெற்றி ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் தொடர்ந்து முன்னேறி செல்ல வேண்டும். 2025 ஆண்டிலே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் உனக்கு இருக்கிற பலத்தோடு. இப்போது எப்படி இருக்கிறீங்களோ அந்த பலத்தோடு தொடர்ந்து புதிய ஆண்டிலே முன்னேறி செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்ப்பார். அதற்கு முன்னதாக கிதியோன் என்ன செய்தார் கேட்பார். அந்த போகும் முன்னால அவன் செய்த காரியம் நாம் வாசிக்கிறோம். என்ன செய்தான்? என்ன செய்ய பாருங்க. அங்கே 18 கவனிங்கள். நான் உம்மிடத்திற்கு என் காணிக்கையை கொண்டு வந்தேன். நான் உம்மிடத்திற்கு என்ன செய்ய போகிறேன்? ஒரு காணிக்கையை கொண்டு வரேன். ஒரு காணிக்கையை கொண்டு வரேன். இருக்கிற பலத்தோடு போய் வெற்றி பெறும் முன்னதாக இந்த கிதியோன் ஆண்டவருக்கு ஒரு என்ன செய்யாங்க? காணிக்கை கொடுக்கிறார். இப்ப முதல் ஆண்டிலே நமக்கு ஒரு காணிக்கை கொடுத்தோம். யாருக்கு? ஆண்டவர். யாருக்கு? எப்ராஹிம் கிடையாது. தெரியுங்களா? எப்ராஹிம் கிட்ட காணிக்கை கிடையாது. நீங்க கொடுத்தது ஆண்டவருக்காக. ஆண்டவருக்காக கொடுத்து நாம் செயல்படும் போது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை காண முடியும். ஆகவே இந்த கிதியோன் இருக்கிற பலத்தோடு போகும்பதாக ஆண்டவர் அவள் கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை முதலாவது என்ன செஞ்சாங்க? ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஆண்டிலே பிரவேசித்த முதலாவது தானே, முதல் மணி நேரத்தை தானே ஆண்டவருக்காக என்ன செய்ய ஒரு காரியம். அவர்கள் பெருசாரிகளா சிறுசாரிகளா எப்படியோ ஆண்டவருக்காக நாம் கொடுக்கின்ற போது ஆண்டவர் சொல்கிறார், இன்னும் பலத்தோடு போப்பா, நான் ஒரு நினைச்சில ஆசை. முதலாவதாக ஆண்டவர் கொடுத்திருக்கிற நன்மைகளை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய ஆண்டவர் நமக்கு என்ன நன்மை செய்திருக்கிறாரோ, நமக்கு என்ன வருமானத்தை கொடுக்கின்றாரோ, அதை நாம் ஆண்டவருக்காக கொடுக்கும் போது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதைத்தான் நாம் முதல் மணி நேரத்தை கொடுத்திருந்தோம். 14 நம்ம கொடுக்க போறோம். சரி, முதலாவதாக தன்னுடைய ஆண்டவர் கொடுத்த நன்மைகளை ஆண்டவருக்காக கொடுத்தாச்சு. இரண்டாவது என்ன செய்யலாம் நீங்க கவனிச்சீங்களா? நம்மளுக்கு குறிப்பு விழுவாசி சொல்லுங்க. 24 அப்படிங்க. அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி, ஒரு பலிபீடத்தை கட்டி ஆண்டவரை ஆராதனை செய்தான். தன்னை முழுமையாக அர்ப்பணித்தான். முதலாவது கொடுத்தான். என்ன கொடுத்தான்? ஆண்டவர் தனக்கு கொடுத்த நன்மையை கொடுத்தான், ஆசீர்வாதத்தை கொடுத்தான். இரண்டாவது தன்னை என்ன செய்தாங்க? ஆண்டவருக்கு கொடுத்தான். வழி செலுத்தி ஆண்டவருக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்தான். இருக்கிற விளப்பொருள் போகும் முழுதாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர்கள் கொடுத்த நன்மைகளை ஆண்டவர் கொடுப்பது. இரண்டாவது நம்மை அர்ப்பணித்து வழி செலுத்துவது, நம்மை முழுமையாக அர்ப்பணித்து. ஆக கிதியோன் முழுமையாக ஆண்டவர் தன்னை அர்ப்பணிக்கிற ஒரு சம்பவம் தான் வழி செலுத்தும் இல்லையா? வழி என்று சொன்னால் அது முழுமையாக அர்ப்பணிக்கப்படுகிறது, ஆண்டவருக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஆகவே கிதியோன் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து ஆண்டவருக்கு நன்மைகளை ஆண்டவருக்கு கொடுத்து அவன் தொடர்ந்து முன்னேறி செல்வதை நாம் பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரர், புதிய ஆண்டு பிரவேசி நம்முடைய வாழ்க்கையிலே முதல் ஆண்டவர் கொடுத்திருக்கிற நன்மைகளை ஆண்டவருக்காக எழுதுவோம், கொடுப்போம். இரண்டாவதாக நம்மை முழுமையாக, நம்முடைய குடும்பத்தினுடைய பிள்ளைகளையும் நமக்கு இருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவருடைய அந்த பலிபீடத்தில் வைத்து, ஓ தேவனே, முழுமையாக உமக்காய் வாழ விரும்புகிறோம், முழுமையாக உமக்காய் செயல்பட விரும்புகிறோம். இந்த 2025 ஆண்டிலே 24 காட்டிலும் இல்லைங்க, 2024 காட்டிலும் 25வது ஆண்டிலே இந்த ஐமாவுக்காக நாங்கள் முழுமையாக நாங்கள் அர்ப்பணித்து வாழ விரும்புகிறோம்.
அர்ப்பணம், அது ஒப்பு கொடுப்பது. இதை நாம் செய்யும் போது ஆண்டவராகிய தேவன் பார்ப்பார். கிதியோனே எவ்வளவு அற்புதமான மனுஷன் என்று சொன்னார். பார்க்கக்கூடிய ஆசை. கிதியோனே உனக்கு இருக்கிற பலத்தோடு நான் உன் கூட இருக்கிறேன். பயப்படாத, சோர்ந்து போகாத, சந்தேகப்படாத, எப்படி இருந்து யோசிக்காத. எப்படி இருந்தாலும் போ, யோசிங்க. எப்படி இருந்தாலும் பலத்தோடு போ. இரண்டு சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, யோசிக்காது. நம்முடைய காரியம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, கவனிக்க. அதை பத்தி சிந்திக்காதீங்க. வருங்காலம் எப்படி இருக்குன்னு யோசிக்காதீங்க. வருங்காலம் கஷ்டமா தான் இருக்கும். வருங்காலம் எப்படி இருக்குங்க? கஷ்டமா தான் இருக்கும். பிரச்சனை எல்லாம் இருக்கும். நமக்கு பல தடைகளும் கஷ்டங்களும் இருக்கதான் செய்யும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, என் அன்பு பிள்ளைகளே, கிதியோனே உனக்கு இருக்கிற பலத்தோடு போ, நான் உன் கூட இருந்து நினைச்சுவேன் உன்னை ஆசை. சரி, குடும்பத்துக்கு வாசனை பிடிக்கலாம். கிதியோனே சூழ்நிலை பாருங்க. அங்கே குறிப்பிட்ட வாசிக்கணும். கிதியோனுடைய வாழ்க்கையிலே ஆண்டு சொன்ன, நான் உன் கூட இருப்பேன், நீ மீதியான நினைச்சுவா முறியடிப்பார். மீதியான முறியடிப்பார். அங்கே 7ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய தெய்வம் அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, 300 பேராலே நான் உன்னை ரசித்து மீதியானவர் உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன். மற்ற ஜனங்கள் எல்லோரும் தங்கள் இடத்திற்கு போக கடவுள். ஒரு சிறு கூட்டத்தின் மூலமாக, பெருங்கூட்டத்தின் மூலமாக அல்ல, ஒரு சிறிய இலக்கத்தின் மூலமாக 300 பேர், எத்தனை பேருங்க? 300 பேரை கொண்டு கிதியோனே உனக்கு நான் பெரிய வெற்றியை கொடுக்க போகின்றேன். ஆமென். சிறிய கூட்டத்தை வைத்து பெரிய காரியங்களை செய்ய போறேன். நம்ம என்ன பண்ணுங்க? ஐயோ, அந்த சிறிய கூட்டமே நாம எப்படிங்க முன்னேறி செல்ல முடியுமா? நம்ம நினைச்ச மாதிரி காரியங்களை செய்ய முடியுமா? நினைச்ச காரியம் வளர்க்க முடியுமா? யோசிக்கிறோம் இல்லைங்களா? நானும் சொன்னேன், 300 பேரை கொண்டு பெரிய ஒரு மீதியான கூட்டத்தை முறியடிக்க போறோம். மீதியான கூட்டம் அல்ல, இன்னும் 2 எதிரிகளாக இருக்கிறார். 3 எதிரிகள், 3 சத்துருக்களாக இருப்பதை நாம் பார்க்க முடியும். 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 3 எதிரிகள், 3 விதமான எதிரிகள் அங்கே இருக்கிறார்கள். என்று நாம் வாசிக்கிறோம். அது தொடர்ந்து விளக்கமாக சொல்ல வாய்ப்பு. 3 எதிரிகள் சத்துருக்களாக. இந்த 3 எதிரிகளையும் 300 பேர் மூலமாக ஆண்டவராகிய தெய்வம் இந்த கிதியோனை கொண்டு செய்ய இருக்கிறார். ஆகிய சொல்ற, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீ போ, நீதியாளரை இணைச்சுவா பூஜைப்பாய் என்று நாம் பார்க்கிறோம். அந்த 6ஆம் அவசரமாக இருக்கிற 3 விதமான எதிரிகள், 3 விதமான எதிரிகள். இஸ்ரவேலர் விதை விதைக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் 3 கூட்டம். யாருங்க? மீதியானியர், கிழக்கத்தி புத்திரர், அப்புறம் அமலேக்கி. 3 கூட்டங்க. 3 கூட்டத்துக்கு எதிராக, அந்த 3 கூட்டத்துக்கு எதிராக 300 பேரை கொண்டு ஆண்டு சொல்ல, கிதியோனே 300 பேரை கொண்டு நான் அதை நினைச்சு கூட வெற்றியை தர போறேன் என்று அவர் சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவரா தெய்வம் சிறு கூட்டத்தின் மூலமாக பெரிய காரியங்கள் செய்கிறவராக இருக்கின்றார். 1 சாமுவேல் 14:6 நாம் பார்ப்போம் என்றால் அங்கே வேதம் விதமாய் சொல்கிறோம், அநேகம் வரை கொள்ளாகிடும், கொஞ்சம் வரை கொள்ளாகிடும், அப்புறம் ரட்சிக்க கர்த்தருக்கு என்ன கொள்ளாகிடும், கொஞ்சம் வரை கொள்ளாகிடும், எதிரியை தாக்குவதற்கு அது போகமாட்டாங்க. எதிரியை முறியடிப்பதற்கு பெரிய கூட்டம் அல்ல, சிறு குழந்தை குறிச்சி சாத்தானை ஜெயிப்பதற்கு பலசாலிகள் அல்ல, பலவீனமான மக்கள் போதும் இல்லையா? பெரிய கூட்டத்தை சிறு கூட்டத்தின் மூலமாக பெரிய வெற்றியை உங்களுக்கு தரப்போகிறேன் என்று சொல்கிறார். அது ஆண்டவர்கள் எல்லாமே இல்லைங்க, லேசான 2 நாளாக 14-11 நீங்க கவனித்து பாருங்க. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் கவனிங்க. 2 நாளாகவும் 14-11 கவனிங்க. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும்
உதவி செய்வீங்க. லேசான காரியம் யாருக்கு? ஆண்டவர். உள்ளவனையும் பயன்படுத்தலாம், வேறுமான மக்களையும் பயன்படுத்தலாம், பயந்தவங்களையும் பயன்படுத்தலாம், சந்தேகப்பட மக்களையும் பயன்படுத்தலாம். நம்ம என்ன செய்வோம்? போகணும். அதான் விஷயம். இது ஒண்ணு என்ன செய்ய, உனக்கு இருக்கிற பலத்தோடு போ. உங்களுக்கு இருக்கிற பலத்தோடு நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறீர்களோ, உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, உங்களுடைய குடும்பத்திலே, அது சபையிலே, அது சமுதாயத்திலே, அது உலகத்திலே உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, அந்த கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பிலே, அந்த வேலையிலே, அந்த பலத்தோடு நினைச்சு போ. போனால் நான் நினைச்சாங்க கேட்கிறோம். அது போக முன்னதாக ரெண்டு காரியம். ஒன்று ஆண்டவருக்கு கொடுப்பது, ரெண்டு அர்ப்பணிப்பது. இது நமக்கு தேவை. இது இல்லாம நம்ம காரியங்கள் செய்ய முடியும். இந்த காரியங்களை நம்ம ஞாபகத்திலே கொள்ள வேண்டியதாக காணப்படும். ஆகவே அவருக்கு எல்லாமே இறங்க லேசான காரியமாக இருக்கிறது என்பதை நாம் மறக்க வேண்டாம். அற்புதமான காரியங்களை செய்ய 14 வருஷத்திலிருந்து கீழே உள்ள வசனத்தை வாசித்து பார்த்தீர்கள். அங்கே ஆண்டவராக தெய்வம் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையிலே அபாரமான காரியங்களை செய்தார். உனக்கு இருக்கிற இந்த விளக்கோடு போய் என்று சொன்ன ஆண்டவர், இவன் போன போது அபாரமான காரியங்களை ஆண்டவர் செய்தார் என்று வேதம் சொல்லுங்கள். நாளை கவனிங்கள். அந்த 300 பேரை 3 படைகளாக வகுத்து அவர்கள் ஒவ்வொருவருக்கும் கையிலும் ஒரு எக்காலத்தையும் நெருப்பானையையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவட்டியையும் கொடுத்து. இந்த வெற்றியை நீங்கள் பார்ப்பீங்கன்னா ரொம்ப நமக்கு நம்முடைய அறிவுல இது என்ன, யுத்தம் செய்யறதுக்கு ஈட்டி வேணும், வில்லு வேணும், அப்புறம் என்ன வேணும், வால் வேணும், பல காரியங்கள் வேணுங்க. இவங்க என்ன பண்றாங்க? வெறுமையான சாதாரணமான இளைஞர் சாதாரணமான அற்பமான காரியங்கள், மிகவும் வலிமை இல்லாத காரியங்கள். இதை கொண்டு ஆண்டு பெரிய காரியம் செய்யக்கூடாது. இதுவனே உனக்கு இருக்கிற பலத்தோடு நீ ஒருவேளை பலமுள்ளவர்களா இருக்கலாம், பலவீனங்களா இருக்கலாம், ஒருவேளை உங்களால் முடியாதவர்களா இருக்கலாம். ஆனாலும் நீ போகும்போது உனக்கு இருக்கிற பலத்தோடு காரியம் செய்யும் போது நான் உன்னை என்ன செய்வேன்? பலப்படுத்த. நான் என்ன செய்வேன்? பலப்படுத்துவேன். அதான் விஷயம். பராக்கிரமசாலி சொல்றார். நான் உன்னோடு இருக்கிறேன் சொல்கிறேன். அது உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போய் என்று சொல்கின்றார். ஒரே ஒரு வசனத்து வாசனம் முடிக்கலாம். சரிங்களா? ஒரு வசனத்து வாசனம் முடிக்கலாம். நடந்த காரியத்தை கவனிங்க. 22 கவனிங்க. 300 பேரும் எக்காலங்களை ஊதுகையில் கர்த்தர் பாளையை முன்னாடி 17 கவனிங்க. 17 கவனிங்க. அது முக்கியமான ஒரு குறிப்பு. நான் செய்வதை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள். இந்த 300 பேரும் பலம் 15 குறிக்கப்பட்டு வச்சுக்கிறாரு. அடுத்த கிரியம் என்ன சொல்றாரு? அன்பான படை வீரர்களே, இல்லைங்க, அன்பான படை வீரர்களே, அன்பான திருச்சி மக்களே, அன்பான விசுவாச மக்களே, அன்பு குடும்பத்தின் பிள்ளைகளே, எல்லாம் வாசிக்க வாசிக்க வாசிக்க. அப்படி அவர்களை நோக்கி நான் செய்வதை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள். நான் செய்வதை பார்த்து அப்படியே நீங்க செய்யுங்க. நான் என்ன பண்ணணும் அதை நீங்க செய்யுங்க. கிரியோன் என்ன செய்கிறாரோ அதை நீங்க செய்யுங்க. அப்படியே இந்த வெற்றிக்கு காரணம் இணைப்பு, ஒருமனம், ஒற்றுமை. இதெல்லாம் நமக்கு தேவை. இருக்கிற பலத்தோடு போ, நான் ஆசிரியப்பேன். அது நீ என்ன பண்ணணும்? ஒரு மனமா இருக்கணும், ஒரே சிந்தையா இருக்கணும். குடும்பத்துல, சபையில, சமுதாயத்துல, குழந்தை நடுவில் என்ன இருக்கணுங்க? ஒரு மனம், ஒற்றுமை இருக்கணும். இணைந்து செயல்படணும். நான் என்ன செய்யறேனோ அதை பார்த்து அப்படியே செய். இல்லைங்க, அதை பார்க்க இருக்கிறது நிறைய பேசிக்கிட்டே போகலாம். நமக்கு நேரம் ரொம்ப நம்மளை மிரட்டி. அடுத்த முறை நம்ம அதை கொஞ்சம் சிந்திப்போம். அவன் நான் என்ன செய்கிறானோ அதை நீங்க பார்த்து நீ அப்படியே செய். வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை நீ அப்படியே செய். ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே நீ செய். அதான் விஷயம் இல்லைங்களா? ஆண்டவர் என்ன சொல்றாரோ நீ அப்படியே செய். 2025 ஆண்டிலே வேதம் என்ன சொல்லுகிறாரோ நாம் செய்வோம் என்றால், ஆண்டவர் என்ன சொல்றாரோ நாம் செய்வோம் என்றால், தேவனுடைய ஆலோசனை
என்ன சொல்வதன்படி நான் செய்வோம் என்றால் ஆண்டவராகிய ஆசீர்வாதம் நான் கொடுத்திருக்கிற இந்த பலத்தோடு என் அன்பு பிள்ளைகளை செய்ய பிரவேசித்திருக்கிறோம். ஆண்டவரை பலப்படுத்துவார். ஒரு சிறிய குழந்தை கொண்டு ஒருவேளை பலவீனமா நம்பிக்கொண்டு அவர் உதவி செய்வது லேசான பலம் உள்ளவனுக்காகவும் பலற்றவனுக்காகவும் உதவி செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம், லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். பலமுள்ளவன் பலனற்றவன், பலமுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம், நம் இயேசுவுக்கு லேசான காரியம். லேசான காரியம் பலம் உள்ளவனுக்காயிலும் பல நற்றவனுக்காயிலும் அறிவு இருக்கவனுக்காக இல்லாதவனுக்காயிலும் யாராயிருந்தாலும் உதவி செய்வது லேசான காரியம். அந்த மனித பொருளும் உனக்கு இருக்கிற மனத்தோடு நண்பு பிள்ளைகளை உங்களுக்கு என்ன பலன் இப்போது இருக்கிறது, என்ன நிலைமையில் நீங்க இப்போது இருக்கிறீர்களோ அந்த நிலைமையிலே என்ன செய்யுங்க, அது போக முன்னாடி ஆண்டவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க. நம்ம அர்ப்பணி அவர் என்ன சொல்றாரோ அதுபடி நம்ம இல்லைங்களா. அது 2 காரியம். ஒன்று போவது, 2 எனக்கு செயல்படும். கடைசி உள்ளபடி போகணும், செயல்படணும் இல்லைங்களா. உனக்கு இருக்கிற பலத்தோடு கண்களை கொடுக்குமா, உனக்கு இருக்கிறது நன்கு சகோதரர் போல பலமில்லாதவர்களாக பயம் உள்ளவர்களாக சத்திரிகளா எப்போது வருவானோ எங்களை கொள்ளையடித்துக் கொண்டு போய்விடுவானோ எங்களுடைய பொருட்களை எல்லாம் பயந்து அவர் இப்போது போராடித்துக் கொண்டிருக்கிறார். அந்த சூழ்நிலையிலே பிரியவனே உனக்கு இருக்கிற பலத்தோடு போப்பா, ஏன் பயப்படுற? ஐயோ ஆண்டவரே, எங்கள் முன்னோர்கள் இப்படிலாம் சொன்னாங்களே, ஆனா அந்த ஆண்டவர் இப்ப எங்க இருக்காரு? அற்புதமான காரியங்களை செய்தார் சொன்னாங்களே, அதிசயமான காரியங்களை செய்தார் சொன்னாங்களே, இப்படி கஷ்டப்படுறோமே, அவர் சொன்ன காரியங்கள் எங்கே? சந்தேகம், கேள்விகள். நான் சொல்றேன், இதுவனே கேள்வி கேட்டிருக்காரு, சந்தேகப்பட்டிருக்காரு. 2025 ஆண்டோட சொல்லிருக்கேன், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. நீ போ, நான் உங்க இருக்கிறப்பா, உனக்கு வெற்றியை தரப்போறேன், ஆசீர்வாதத்தை தரப்போறேன். ஒரு 2024 கிடைக்காத பல காரியங்கள், ஒரு கோற்று பல காரியங்கள், நடக்காத பல காரியங்கள் ஒரு 2025 ஆண்டவர் தரப்போகிறார். ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்திருக்கிறார். கிரியோனே உனக்கு இருக்கிற பலத்தோடு போ. எல்லாம் மகிமையும் மாற்றுமையும் நிறைந்திருக்கிற பரவத்தின் பரவத்தினாவே நன்மையான இரவுகளுக்கு வருஷத்தின் முதல் மனித சமூகத்தில் வந்து உடைய பருவ வாசியை தியானிக்கின்ற வாய்ப்பு ஒவ்வொருவரும் மனிதர்கள் இருக்கிற பலத்தோடு தொடர்ந்து இந்த புதிய ஆண்டுகளை கடந்து சென்று நாம் மனிதனுக்காக செயல்பட ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வந்திருக்க அன்புக்குள்ள ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் உதவி செய்யுங்க, ஒவ்வொரு தம்பி தங்கைகளுக்கும் உதவி செய்யுங்க, சிறு பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க, வயதான மக்களுக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொருவருக்கும் அப்ப இணக்கம் செய்வீராக. அப்ப நாங்களும் நீங்களும் இருக்கிற பலத்தோடு தொடர்ந்து இந்த புதிய ஆண்டுகளை தொடர்ந்து முன்னேறி செல்ல பெரியதா கேள்விப்பா. அதுக்கு முன்னாடி நீ கொடுத்த நன்மைகளை அதை உமக்காக கொடுக்கவும், எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கவும், உமக்காக செயல்படவும், கடந்து செல்லவும் பெரியதா கிருபை செய்வீராக. நன்றி. வந்திருக்க ஒவ்வொருவரையும் பேர்பராய் குடும்ப ஆசிரியர்களாக என்னென்ன தேவைகள் ஒருவேளை நாட்கள் இருந்ததோ அதிலிருந்து 2025 நிறைவேற்றப்படுவதாக, குறைகள் மாறுவதாக, தேவைகள் சந்திக்கப்படுவதாக, பிரச்சனைகள் நீங்குவதாக, பிரச்சனைகள் மாறுவதாக, எல்லா
ஆசீர்வாதங்களும் உடைய பிள்ளைகள் மேலே உண்டாவதாக. பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய காரியங்கள், உலக காரியங்கள், படிப்பு காரியங்கள், வேலை காரியங்கள், அவருடைய போக்கு வரத்து காரியங்கள், அவருடைய நினைத்த காரியங்கள் எல்லாமே 2025 ஆண்டிலே நடைபெறுவதாக. அவருடைய குறைகள் மாறுவதாக. எல்லா ஆசீர்வாதங்களையும் உடைய பிள்ளைகளுக்கு அளவில்லாமல் கொடுக்கிறார்கள். நாங்கள் இருக்கிற பலத்தோடு சென்று எதிரியை முறியடித்து ஒரு வெற்றுள்ள வாழ்க்கை வாழ நீங்க இறக்க செய்ய காசு கேட்டு கொடுத்து ஆசிரிக்கிறாக. நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆசீர்வாதத்தை அனுப்புங்க. உங்களை சேர்த்துக்கிட்டோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். நல்ல பிதாவே. உட்காருவோம்.